வணக்கம் ஜோரா ஆன்மீகம். இது ஒரு சின்ன ஆன்மீக ரகசியம் தெரிஞ்சாலே போதுங்க, பணம் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். பணத்தை நீங்கள் தேடி போக வேண்டாம், பணம் உங்களை தேடி வர வைக்கிறதுக்கு வீட்டில் நீங்கள் சில விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. எங்கே இருந்தனாலும் சரி, பணம் உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிடும். பணத்தையும் ஈஸியாக ஈர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம செய்கிற அன்றாடம் ஒரு தவறுகள், நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு வழிமுறைகள், இதை மட்டும் நம்ம வீட்டில் அன்றாடம் கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக பணம் ஈர்ப்புத்தன்மை உங்கள் வீட்டுக்கும் வர ஆரம்பிச்சிடும். அவங்க கிட்ட மட்டும்தான் பணம் இருக்கும், நம்ம கிட்ட பணம் இருக்காது அப்படிங்கிற நிலைமையே இருக்காதுங்க. நம்ம கிட்டேயும் பணம் தேடி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு வரும்போது. சரியா, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன், நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ ரூபா இருந்தாலும் சரி, 100 ரூபா உங்ககிட்ட வந்து 50 ரூபா செலவு பண்ணிட்டீங்களா, 50 ரூபா மிச்சம் இருக்கா, அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். பொதுவாகவே நமக்கு நன்றி உணர்வு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு பணம் ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் வந்து எப்போவுமே ஒரே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து லாக்கரில் ஒரு 500 ரூபா இருந்தாலும் சரி, அதை அப்படி பத்திரமா உள்ளே பொத்தி அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. பணம் வந்து எப்போவுமே சுழற்சி முறையில் சுழண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்குது அப்படின்னா, அதை ஒரு 100 ரூபா நீங்கள் தானம் தர்மம் இந்த மாதிரி கோவிலுக்கு, அப்புறம் அபிஷேக பொருள் அல்லது கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துங்க. பொதுவாகவே சுழற்சி முறையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கர்மா குறைய ஆரம்பித்து பணம் வர ஆரம்பிச்சிருங்க. இதுதான் முன்னேற்றத்திற்குண்டான முதல் காரணம். இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திக்க பாருங்கள். அப்படி முடியலை அப்படின்னா ஒரு 5:30 மணிக்காவது நீங்கள் எந்திரிங்க. பொதுவாகவே அந்த 3 to அப்புறம் 4 to 6 இந்த மாதிரி டைம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக ரீதியாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்சு நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தீபம்லாம் ஏற்றி வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் எந்திரிச்சு ஒரு தியானம் பண்ணால் கூட போதுங்க. அமைதியாக உட்காந்து நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து அந்த பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இப்போ பணம் தேவை இருக்குது அப்படின்னா, என்னோட கடன் ஃபுல்லாக அடைஞ்சிருச்சு, எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைங்க. உங்கள் குழந்தைகளோட படிப்புக்காக அப்படின்னா, என்னோட பையன் நல்லா படிச்சுட்ருக்கான், லைஃப்பில் நல்லா முன்னேறி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிங்க. என் பையனுக்கு நல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் வந்து குழந்தை ஒன்றா இருக்கா, அவளுக்கு திருமண இப்படி என்ன உண்டோ, நல்ல வேலை கிடச்சிருச்சு இப்படின்னு என்ன பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கணுமோ, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த 4 to 6 டைமுக்குள்ளே எந்திரிச்சு 5 நிமிஷம் இந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. தொடர்ந்து ஒரு 48 நாள் நீங்கள் நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது அடுத்த வழிமுறைங்க. ஒரு வீட்டோட 4 மூலை முடுக்கு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். ஒரு சில வீட்டில் வந்து எப்போவுமே அந்த குப்பை, அதுக்கப்புறம் துணி, இது எல்லாமே குவிச்சு அந்த கோபுரம் மாதிரி அப்படியே அடுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி செய்கிற வீட்டில் கேது பகவான் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். சனி பகவான் முதல்ல உள்ளே வந்துடுவார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்கிற வீட்லேயும் பணம் தந்து தடையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடை எப்போவுமே நீட்டாக நறுமணமாக வச்சுக்கோங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வடகிழக்கு பகுதி, நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், வீட்டோட வடகிழக்கு பகுதி தான் ஆன்மீக ரீதியாக பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு இது. பணம் வரதுக்கு உண்டான ஒரு இடமும் அதுதான். அதை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. கனமான பொருள் வைக்காதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். ஒரு சில பேருக்கு செப்டி டேங்க் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாஸ்து தோஷம் மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வடகிழக்கு பகுதி எவ்வளோ தூரம் சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வீட்டோட பணம் வந்து நிதி நிலைமை கண்டிப்பாக மாறி அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டோட வடகிழக்கு பகுதியை நல்லபடியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை தோறும் 1 ரூபா காயின் அர்ச்சனை, 1 ரூபா காயின் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அல்லது 5 ரூபா காயின் வச்சு மகாலட்சுமிக்கு தொடர்ந்து சுக்கிரஹோரையில் அர்ச்சனை பண்ணுங்கள். அப்படி முடியாதவங்க சாயங்காலம் 6 to 7 இந்த டைமில் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக அந்த வீட்டோட நிதி நிலைமை மாறும். அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ, தாமரை இதை வந்து தொடர்ந்து நீங்கள் அர்ப்பணிச்சுட்டு வாங்க. இதுவும் வீட்டோட பணவசியத்துக்கு அதிகமாக ஒரு சக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து பொதுவாகவே ரூம் ஸ்ப்ரே எல்லாருமே யூஸ் பண்ணுறது, அது வந்து ஜாஸ்மின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஜாஸ்மின் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீட்டோட ஒரு எனர்ஜியே மாறும்னு சொல்லுவாங்க. அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான ரூம் ஸ்ப்ரேவே நிறைய கிடைக்குது. இந்த பூக்களை வச்சே நிறைய அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி இந்த ஜாஸ்மின் அந்த ரூம் ஸ்ப்ரேவும் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் சொல்லுவோம்ல, அன்னாச்சி பழ ஃப்ளேவர் சொல்லுவோம்ல, அந்த இதுலேயே கூட ரூம் ஸ்ப்ரே நிறைய வந்துருச்சுங்க. அதை கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை தூரம் பூஜை பண்ணுறதுக்கு முந்தி அந்த ரூம் ஸ்ப்ரே கூட நீங்கள் அடிச்சுட்டு வாங்க. இதுவும் வீடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து பொறாமப்படுற எண்ணங்கள் இருக்கவே கூடாது. அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வரமாட்டாங்க.
நம்ம முன்னேறதுக்கு உண்டான வழியே இருக்காது. யாரை பார்த்து நம்ம பொறாமப்பட்டுட்டு இருக்கோமோ கண்டிப்பாக நமக்கு அந்த வளர்ச்சி கிடைக்கவே செய்யாது. அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து என்றைக்கு நம்ம பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டோமோ அப்போவுமே நமக்கு வந்து முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பணத்தடை வர்றதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வீட்டில் பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து பேச கற்றுக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு தியானம் பண்ணுங்கள், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசுங்க, நல்ல செயல்களை பண்ணுங்கள். பிள்ளையார் வழிபாடு ரொம்ப இதுங்க. அதுலேயும் கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறது மேலும் சிறப்பு. சங்கடகர சதுர்த்தி தோறும் நீங்கள் கொலக்கட்டை வந்து பிரசாதமாக வச்சு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக அந்த வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். அதுக்கப்புறம் நெகட்டிவான வேர்ட்ஸ் எப்போவுமே பேசிகிட்டே இருக்காதீங்க. என்னால் முடியாது, இது நடக்கவே செய்யாது, நான் எவ்வளோ சாமியை கும்பிட்றேன், அதெல்லாம் கடவுள் எனக்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார், நமக்கெல்லாம் ஒன்றும் நல்லதும் நடக்காது அப்படின்னு இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டினாலே நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருங்க. அவங்க இடத்துக்கு நம்மளால் போக முடியாது, அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க, நம்மளாம் அந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான வேர்ட்ஸ் எப்போவுமே பேசாதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க. அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் கோலம் போடும்போது நிலைவாசலை வந்து லக்ஷ்மி பாதம் வந்து போடுங்க. கோலப்பொடி வச்சுலாம் போடவே செய்யாதீங்க. அரிசி மாவு, அதாவது உங்ககிட்ட அரிசி மாவு கோலப்பொடி அந்த தண்ணி ஊற்றி இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியல அப்படின்னா மாவு பாக்கெட்டே கிடைக்கும்ல, அது பியூராக இருந்ததாக வாங்கி அந்த பச்சரிசி மாவை வச்சு அந்த பாதம் வரைஞ்சி நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை தோறும் பாதம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். அதுக்கப்புறம் யார் வீட்டில் மனக்குழப்பத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க எப்போவுமே ஓவர் திங்கிங்காக அந்த மாதிரி ஏதாவது நினச்சிக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அந்த குடும்பத்துக்கு இப்படி ஆயிருமோ அப்படின்னு மனக்குழப்பத்திலே ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பொதுவாகவே இந்த மாதிரி மனசு வந்து குழப்பத்திலே இருக்கிறவங்க வீட்டில் வந்து பணம் வர்றது தடையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை எண்றீங்க, அப்படி 5 தாளோ 10 தாளோ எச்சி வச்சு நீங்கள் என்னவே செய்யாதீங்க. அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. செல்வம் வர்றதுக்கு வந்து ஒரு 3 தூண்கள் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அன்பு, நேர்மை, உழைப்பு. இது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு வீடு எப்போவுமே அன்பாக சந்தோஷமாக, அந்த வீடு சண்டை போடாமல், அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் சண்டை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் பணம் தடையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருந்து நம்ம நேர்மையாக சம்பாதிச்சாலே நிச்சயமாக அந்த வீட்டில் பணம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உழைச்சாதானே நமக்கு பணம் வரும் அப்படிங்கிறது உண்மைதான். நியாயமாக நம்ம நல்ல வழியில் உழைச்சிட்டு நம்ம அந்த பணத்தை எதிர்பார்க்கணும். நம்ம வந்து அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டுட்டு நமக்கு அது பணம் வரல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் வேலை செய்யவே செய்யாது. அதனால் நீங்கள் செய்கிற காரியத்தில் அன்பாக அதை செய்யுங்க, நேர்மையாக இருங்க, நல்லபடியாக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு நீங்கள் எங்கேயுமே தேடி போக வேண்டாம், பணம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தரும் சுக்கிர ஹோரையில் வந்து நீங்கள் நவக்கிரகங்களில் இருக்கிற சுக்கிர பகவான் இருக்கார்ல, அவருக்கு வெள்ளை மொச்சை நீங்கள் வாங்கி கொண்டுட்டு போய் 2 நெய் தீபம் ஏற்றிடுவாங்க. இது வந்து சுக்கிர ஹோரை டைம்லேயே தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிச்சிருங்க. அது வந்து காலையில் 6 to 7 உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பண்ணுங்கள். 1 to 2 வந்து கோயில் நட கண்டிப்பாக சாத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நைட்டு போய் நீங்கள் அந்த சுக்கிரஹோரை டைமில் போய் வீட்டில் தீபம் கோயிலில் தீபம் ஏற்றிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வீட்லேயுமே ஒரு சில பேர் வழிபாடு பண்ணிட்டு வராங்க. என்ன நீங்கள் பண்ணாலும் சரி கோவிலில் பண்ணுற மாதிரி அந்த வழிபாடு இருக்காது, அதனால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தது அப்படின்னா மகாலட்சுமி கண்டிப்பாக இருப்பாங்க. அங்கே போயும் நீங்கள் சுக்கிரஹோரையில் போய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. அல்லது பெருமாள் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் பெருமாளுக்கு மட்டுமே நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வரும்போதும் மகாலட்சுமி கூட இருப்பாங்க. மகாலட்சுமி இருந்தாலே சுக்கிர பகவானும் இருப்பார். இதையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை தோறும் 4 to 5 அந்த டைம் வந்து குபேர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு நிலைவாசலை சுத்தம் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து நிதி நிலைமை மாதிரி செல்வ செழிப்பு அந்த வீட்டில் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வர பூசம் நட்சத்திரம் ஒன்று சொல்லுவாங்கங்க. அதுதான் சூரிய பகவான் வந்து உச்சத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பூசத்துக்கு இணையான ஒரு நட்சத்திரம் வந்து அவ்வளோ ஒரு அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் குபேர பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். அன்னைக்கு மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமன்னு சொல்லிட்டு 108 தடவை சொல்லலாம். காயின் அர்ச்சனை பண்ணலாம், குங்கும அர்ச்சனை பண்ணலாம். இது வந்து வீட்டோட செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கு மேலும் உதவுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் காமதேனு பூஜையும் இந்த வியாழக்கிழமை
பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பண்ணுறது மேலும் சிறப்பு. இதே வெள்ளிக்கிழமை தோறுமே நீங்கள் சுக்கிரஹோரையில் வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு வரலாம், ரொம்ப நல்லது. விநாயகருக்கும் நீங்கள் வந்து கடைசி வெள்ளின்னு சொல்லுவோம்ல, தமிழ் மாதத்தில் வர கடைசி வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாளில் வந்து நீங்கள் விநாயகருக்கு வந்து பசும்பால் வாங்கி கொண்டுட்டு போய் கொடுக்கணும். பாக்கெட் பால் வேணாம், பசும்பால் வாங்கி உங்களால் முடிஞ்சது 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் அந்த மாதிரி நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டோட செல்வ நிலை உயரும். அதுக்கப்புறம் எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கோவில் சிலையில் அங்கே இருக்கிற சாமி சிலைகளுக்கு நல்லெண்ணெய், அதாவது நீங்கள் கோவிலில் வந்து எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பிணி பீடை இது எல்லாமே நீங்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதே மாதிரி கோவிலில் இருக்கிற சுவாமி சிலைகளுக்கு உங்களுக்கு வசதிக்கேற்ப நீங்கள் வந்து ஆடை வந்து கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வரலாங்க. இப்போ விநாயகர் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன வஸ்திரம் என்ன சைஸு அப்படின்னு கேட்டுட்டு அதை நீங்கள் வாங்கி கொண்டுட்டு போய் கொடுக்கலாம். காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே எப்போவுமே டிவியில் வந்து கடவுள் பக்தி பாடல் இதெல்லாம் நம்ம போடுவோம்ல, அதை வந்து தொடர்ந்து நீங்கள் அந்த வீட்டில் கேட்க கேட்க அந்த வீடு வந்து பாசிட்டிவாக மாதிரி பணம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கேட்குறது ரொம்ப விசேஷம். காலையில் வந்து விநாயகர் பாட்டு நீங்கள் போட்டுட்டு அது அல்லது ஸ்லோகம், விநாயகர் ஸ்லோகம் தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சுப்ரபாதம் போடுங்க. பெருமாளோட அந்த பாடல் வந்து நீங்கள் தொடர்ந்து சுப்ரபாதம் 48 நாள் தொடர்ந்து அந்த வீட்டில் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மகாலட்சுமி வீடு தேடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளோட பாடல் எங்கெல்லாம் ஒலிக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நிச்சயமாக உங்கள் வீட்டோட நிதி நிலைமை கண்டிப்பாக மாற ஆரம்பிச்சிருங்க. நம்ம வீடு எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் பணம் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். நம்ம தேடி போகவே வேண்டாம், நம்மக்கிட்ட தாங்க இருக்குது பணம். எப்படி நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், உழைக்காமல் நம்மக்கிட்ட எந்த பணமும் கண்டிப்பாக வரவே செய்யாது. உழைச்சா மட்டும்தான் பணம் வரும். ஆனால் அந்த உழைக்கிற பணம் வந்து நமக்கு ஒரு சில கண்டிஸ்டி, பொறாமை, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க நெகட்டிவ், நம்ம பண்ணுற தவறுகளால் நம்மக்கிட்ட வராமல் இருக்குது. இப்படி நீங்கள் பண்ணுறதன் மூலமாக நிச்சயமாக நம்மளை தேடி அந்த பணம் வர ஆரம்பிச்சிடும். மகாலட்சுமி நம்ம கூடவே இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காலையிலையும் சாயங்காலமும் இருவேளையும் வீட்டில் விளக்கேற்றுறங்க. காலையில் சூரிய பகவான், சாயங்காலம் வந்து சந்திர பகவான், ரெண்டுமே 2 கண்கள் அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எப்போவுமே காலை மாலை வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியாதவங்களை சாயங்காலம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காலையில் ஏற்றுற சூரிய பகவானுக்காக எதுக்காக அப்படின்னா, ஒருத்தங்க லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா சூரிய பகவானோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் வந்து எந்த ஜாதகத்தில் உச்சத்தில் இருக்காங்களோ அவங்க லைஃப்லேயும் உச்சத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது வந்து சாதாரணமாக ஒரு விளக்கேற்றுறதுன்னு சொல்லுவாங்க. விளக்கு தான் ஒரு வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் நீங்கள் விளக்கேற்றி பாருங்களேன் தொடர்ந்து. பொதுவாகவே சாயங்காலம் அந்த 6 to 7 தான் மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் காலையில் சூரிய பகவானுக்காக நீங்கள் காலையில் தீபம் ஏற்றி பூஜை பண்ணி பாருங்களேன். ஒரு 3 வாரம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போதே உங்கள் வீட்டில் ஒரு சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், அல்லது உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு உயர்வு நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நீங்களே ஆட்டோமேட்டிக்காக காலையில் பூஜை பண்ணுற அளவுக்கு வந்துடுவீங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு பாருங்கள். இதுவும் உங்கள் வீட்டோட செல்வ நிலை உயர்றதுக்கு நிச்சயமாக வழி கொடுக்கும். இது எல்லாமே சின்ன விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே சரிங்க, பணம் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த பூஜை இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி உங்களை தேடி உங்கள் வீட்டிலே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பணம் நிறைவாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன ஒரு விஷயம், சின்ன சின்ன ஒரு பரிகாரம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. பணம் இல்லை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. பேசின விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.